Hello friends, Vanakkam, Bandana, Namaste, Namaskar. Pahodi Sheikh Muthu from Mumbai, Muthu Baba in Kanyakumari. 27th March, Nifty, Bank Nifty, Nifty Fin Services, Mono Settlement monthly. அதை விட இன்னைக்கு லாஸ்ட் டே ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 24-25 profit booking and loss booking and carry forward to next year financial year 25-26 will happen today. Throughout the day, இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது 23,433, கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட் கீழே ஓப்பன் ஆகி ஒரு 5 மினிட்ஸில் 23,412 அதுதான் லோ. அதுக்கப்புறம் மனமனு மேலே போயிட்டு 23,540, 560, 600, 620, 646 ஹை போனதுக்கப்புறம் 23,580, 23,620, 20 பாயிண்ட் அந்த பக்கம், 20 பாயிண்ட் இந்த பக்கம் ஃபுல்லாக ட்ரேடிங் நடந்துட்டு தான் இருந்துச்சு. 2 மணிக்கு மேலே ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் ஒன்றுமே இல்லை. கடைசியில் 23,592 க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு ஆஸ்பாஸ் 100 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, 27th பிப்ரவரி செட்டில்மெண்ட் 22,750 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு 23,575, கிட்டத்தட்ட ஒரு 1,050 பாயிண்ட் ப்ளஸில் மார்ச் சீரியல் செட்டில்மெண்ட் முடிஞ்சிருக்குது. ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி 48,750 இன்னைக்கு க்ளோஸ் ஆனது 51,575, ஒரு 2,700 பாயிண்ட் ப்ளஸில் கெயினில் செட்டில்மெண்ட் ஆகிருக்குது. அது மாதிரி நிஃப்டி ஃபின் சர்வீஸஸும் அதே மாதிரி தான். பிப்ரவரி 27ல் 22,750, மார்ச் 5ஆம் வாரில் லோ 21,960 கீழே போயிட்டு மேலே வந்திருக்கு. அது வந்ததுலேருந்து ஒரு 18 நாள் கீழே டவுனு 21,960. அடுத்த 15 நாள் மேலே ஒரு இது 23,869, 870. ஆக மொத்தத்தில் 1,800 டவுனு, 1,800 பாயிண்ட் அப்பு. ஓவரால் பார்க்கும்போது லாஸ் வெல்லாமல் ரெகுலர் ஆகி மார்ச் சீரீஸ் ஒரு 1,050 பாயிண்டில் க்ளோஸில் இன்னைக்கு முடிஞ்சிருக்குது. ஒரு நல்ல மார்க்கெட் அப்படின்னு தான் சொல்லுவேன். கன்சல்டேட்டடில் லோ லெவலில் நிறைய கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கு. ஹையர் லெவலில் ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. ஏன்னா வாலட்டில். அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டியுமே 47,870 வந்ததுக்கு அப்புறம் 48,750, அதுக்கு மேலே இன்னைக்கு க்ளோஸ் ஆனது 51,575. ஆக ஒரு 2,700 பாயிண்ட் தான். ரொம்ப சூப்பர் மார்க்கெட் தான் சொல்லணும். இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்கிறவங்களுக்கு தான் ரொம்ப மோசமாக தர. கன்சல்டேட் பண்ணிட்டு துணிஞ்செல்லாம் லோயர் லெவலில் வாங்கும்போது ஒன்றும் இல்லை. ஒன்று. ரெண்டாவது ஓவரால் பார்க்கும்போது ஒரு செலக்டட் ஒரு 5 ஸ்கிரிப்ட் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே மூவ்மெண்ட்ஸ் ஆகிட்டு இருக்கு. HDFC பேங்க், ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா. இந்த 4 ஒரு நாள் மேலே போகும், அடுத்த நாள் கீழே விடும். அதே நேரத்தில் பேங்க் நிஃப்டி மேலே இருக்கும்போது நிஃப்டி ஐடி கீழே இழுக்கும். நிஃப்டி ஐடி மேலே வரும்போது இது மேலே போகும்போது நிஃப்டிக்கு சப்போர்ட்டாக இருக்கு. பேங்க் நிஃப்டிக்கு இந்த 5 ஸ்டாக்கும் லெஃப்ட் அண்ட் ரைட் அடிச்சு மூவ்மெண்ட்டில் போய்கிட்டு இருக்கு. HDFC பார்க்கும்போது அன்றைக்கி 1,820 ரூபா 1%. பேங்க் நிஃப்டிக்கு வரும்போது 200 பாயிண்ட்ஸ் அலோன் given uptrend out of 360 points plus. HDFC Bank alone supported given 200 points. State Bank of India, Bank of Baroda and Axis Bank all given full support to Bank Nifty, and Nifty alone, HDFC, State Bank of India, Bank of Baroda, Axis Bank alone given 60 point plus for Nifty also. இன்னைக்கு ஏப்ரல் மாதம் நிஃப்டி டெரிவேட்டிவ் 23,810 க்ளோஸ் ஆகிருக்கு. மார்ச் மாதம் செட்டில்மெண்ட் 23,575, கிட்டத்தட்ட ஒரு 220
25 பாயிண்ட் ப்ளஸில் ப்ரீமியத்தில் இன்னைக்கு இருக்குது. நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே ஏப்ரல் சீரீஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸ்பாட் நாளைக்கு என்ன ஓப்பன் ஆகுதோ ஒரு 150 பாயிண்ட் ஓப்பன் ஆகும், 100 பாயிண்ட் ஓப்பன் ஆகும். இருந்தாலும் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 150 பாயிண்ட் ப்ரீமியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து எல்லாமே ப்ராஃபிட் லாஸ் புக்கிங் விண்டோ ட்ரெஸ்ஸிங் எல்லாம் நடந்துக்கிட்டனால சில போர்ட்ஃபோலியோ ரீஜிக்கிங் மியூச்சுவல் ஃபண்டு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நடந்துக்கிட்டனால ஹெவி பையிங். ஒரு கடந்த 5 நாளாக ஒரு 3000 ஒரு 1000 ஒரு 200 இன்னைக்கு நான் பார்க்கல, எல்லாம் சேர்த்து ஒரு 12-13,000 கோடி ரூபாய்க்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருக்கிறாங்க ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன். அதே நேரத்தில் மியூச்சுவல் ஃபண்டு டொமஸ்டிக் வந்து ஒரு 3000 ஒரு 100 1000 கோடி ரூபாய் வச்சிருக்காங்க, 10,000 கோடி ரூபாய் வச்சிருக்காங்க, ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ஓவரால் பார்க்கும்போது ஃபினான்ஷியர் 25-24 ஃபாரின் ஃபண்ட் வந்து நிறைய வர மாதிரி தெரியிருக்கு. அதனால மார்க்கெட் கீழே போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஒரு வாரத்தில் 2வது நாள் 3வது நாள் டவுன் வந்துன்னா அதுதான் ரொம்ப பாட்டம் மாதிரி தெரியுது. இன்னைக்கு இந்த வாரத்தில் வந்தது வந்து 360 வந்திருக்கு, நேற்று வந்து 460, இன்னைக்கு வந்து 412 வந்திருக்கு. ஆக மொத்தத்தில் 23,300க்கு கீழே மார்க்கெட் போகாது. வந்தால் வாங்குங்க லாங்கு. அடுத்த மாதம் ஐ திங்க் 24ஆம் தேதி செட்டில்மெண்ட் இருக்கு, ஏகப்பட்ட லீவ் இருக்கு. அநேகமாக ஒரு 18 ட்ரேடிங்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வாலட்டிலிட்டி நிறைய இருக்கும். டவுன் சைட் வந்தால் வாங்குங்க. ஒன்று. ரெண்டாவது மார்க்கெட்டு வந்து கன்சல்டேட்டிவ் லாங்கில் போயிட்டு இருக்கு. இன்னைக்கூட மார்க்கெட்டு போஸ்ட் மார்க்கெட் டெக்னிக்கல் ரிவ்யூ குரூப்பில் கொடுத்துருக்குறேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமை வீக்கெண்டு கடைசி டே ட்ரேடிங் டே இந்த வருஷத்தில் ஆகும். மண்டேலேருந்து ஃபர்ஸ்ட் வீக்கு நிஃப்டி வந்து 23,870க்கு மேலே க்ளோஸ் ஆனால் அந்த வாரம் பூரா சஸ்டெயின் இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது க்ளோஸ் ஆகும்போது 23,940 960க்கு மேலே க்ளோஸ் ஆகும் போகும். இன்ட்ராடேயில் போனால் கூட 24,000 ஹிட் ஆகுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஒன்று. ரெண்டாவது 23,870க்கு மேலே க்ளோஸ் ஆகி ஒரு 2-3 நாள் கழிச்சு 23,940க்கு மேலே க்ளோஸ் ஆனால் பக்கா 24,070 24,120 24,290 வரைக்கும் மேலே கீழே போயிட்டு இருக்கும். அதனால் கீழே வரும்போது டெக்னிக்கலாக வாங்குங்க. பெஸ்ட் இன் பேங்கிங் செக்டர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. HDFC 1,820 க்ளோஸ் ஆகிருக்கு, 1% அப். மேற்கொண்டு பார்க்கும்போது 1,660க்கு கீழே போகிற கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் ஒரு 4 நாளில் மேலே வந்திருக்கு. திஸ் இஸ் நாட் ஏ ஜோக், ரியாலிட்டி. அதனால் மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டில் வரும்போது இப்போ லோ தான் வருது. நேற்று இன்றைக்கி க்ளோஸ் ஆனதை விட கீழே வரதா இருந்தால் ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் 100 பாயிண்ட் வரைக்கும் வரலாம். இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு க்ளோஸ் ஆனது வந்து 23,592 க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு 60 பாயிண்ட் கீழே வரலாம். வரும்போது லாங்கில் வாங்க. ஷார்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், லாங்கில் தான் கன்சல்டேஷன் ஆகிடுது. இங்கே அர்த்தம்னாக்க கன்சல்டேஷன் இன் லாங் இன் லோ லெவல் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ go long with the strict stop loss. Day to day basis, the stop loss and support will change every day depending on consolidated closing. If above spot, that will act resistance. Below spot, that will act strong support. Just below like this. So I am very clear about my stance. Now market will consolidate in lower level for long only with a strict stop loss, day to day basis. Buy today, sell tomorrow. If anybody doing, take care with your financial advisor. Okay, thank you.